ஹாட்ஸ்டாரில் ரெசார்ட்னு ஒரு வெப் சீரிஸ் போடுறாங்க. அதோட ஸ்டோரியை ரொம்ப ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஹீரோ வெற்றியை காட்டுறாங்க. இவர் வந்து ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். இவருக்கு ஒரு தங்கச்சியும் அம்மாவும் இருக்காங்க. அவங்கள கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறதுக்காகவும் அவரோட கடன் அடைக்கிறதுக்காகவும் ஒரு ரெசார்ட்டுக்கு ரூம் சர்வீஸாக வேலைக்கு வராரு. இவர் ரூம் சர்வீஸாக எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தமன் படவா கோபி தான் அவரை வந்து ரூம் சர்வீஸாக அந்த இடத்துல சேர்த்து விட்டுருக்காரு. அவரும் இங்கே வந்துடுறாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பாண்டின்னு ஒருத்தரோட இன்சார்ஜில் வேலை பார்க்குறாரு. பாண்டி தான் அந்த ரூம் சர்வீஸ்க்கு ஒரு ஹெட் மாதிரி. ஸோ அவருக்கு கீழே போயிட்டு இவர் வேலை பார்க்குறாரு நம்ம ஹீரோ. இப்போது அங்கே கிச்சனில் ரொம்ப ஒரு சீஃப் ஷெஃப் இருக்கிறாரு நெடுமாறன்னு, தலைவாசல் விஜய். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சனாக காட்டுறாங்க. ஸோ அவரை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க, கிச்சனில் உள்ள ஷெஃப் எல்லாருமே. இப்போது கதையோட ஹீரோயின் ஐஷு அவங்க வந்துட்டு உட்காந்து ஏதோ ஒன்று டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, நீ இன்றைக்கி பண்ண வேண்டிய ஸ்டார்டர்ஸை மாற்றி பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஐஷு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா வந்து அந்த நெடுமாறன் சாருக்கு தெரிஞ்சால் எல்லாத்தையுமே தொலைச்சி கட்டிடுவாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ கடுகடான்னு பயந்துக்கிட்டே ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்டார்டரை மாற்றுறாங்க. அப்புறமா நெடுமாறன் சார் வந்துட்டு எல்லாரையுமே பார்த்து எல்லோரும் எப்படி குக் பண்ணியிருக்காங்கலாம் செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து சரியாக குக் பண்ணலன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப சுடு தண்ணி உள்ள பாத்திரத்தை அப்படியே கையில் தூக்க சொல்கிறாரு. ரொம்ப ஒரு ஹார்ஷான பனிஷ்மெண்ட் அந்த பையனுக்கு கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப கொடூரமானவருங்கிறத காட்டுறாங்க. அப்புறம் ஐஸ்வர்யா குக் பண்ணும்போது, அதாவது அந்த கதையோட ஹீரோயின் ஐஷு வந்து குக் பண்ணும்போது தெரியாமல் கொஞ்சம் வந்துட்டு தீஞ்சு போயிடும். அது வந்து எங்கேருந்து தீஞ்ச வாசனை வருது அப்படின்னு சொல்லி நெடுமாறன் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக வந்த நம்ம ஹீரோ ரூம் சர்வீஸ் வெற்றி வந்து இந்த அடுப்பில் தான் தீயுது அப்படிங்கிறத தெரியாமல் சொல்லி கொடுத்துட்றாரு. இதனால் ஐஸ்வர்யாவுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு. நீங்கள் 2 days ஒன்லி சர்வ் மட்டும்தான் பண்ணலாம், நீங்கள் எந்த குக்கிங்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு. இதனால் ஐஷு வந்து இந்த வெற்றி மேலே செம காண்டில் இருக்காங்க. அங்கே போயிட்டு சர்வ் பண்ண போகிறப்போ அந்த பிளேட்டையும் தெரியாமல் வெற்றி தள்ளி விட்டுடுறாரு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா இதையும் நெடுமாறன் பார்த்துட்டு செம காண்டாயிட்டு அந்த வெற்றிக்கும் அவரோட ஹெட்டு பாண்டிக்கும் ஃபுல் டேயும் எல்லாமே மாப் பண்ணுற ஒரு டியூட்டியை கொடுத்துட்றாரு. ஸோ மாப் பண்ணி முடிச்சு இவங்க சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் 2 பேரும் திருப்பி மெஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றி அங்கே இருந்ததை எடுத்து சமைச்சு பாண்டிக்கு சாப்பிட கொடுக்குறாரு. அதனால் பாண்டிக்கு ரொம்ப மூவ் ஆகி பாண்டியும் வெற்றியும் அன்னையிலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.